எனக்கு அருமையானவர்களே, நம்ம யாவருக்கும் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. நம்ம வீடுகள்ல ஏதேனும் பண்டிகைகளோ நல்ல நிகழ்வுகளோ நடைபெறும் போது, உதாரணமாக பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஏதேனும் மகிழ்வான தருணங்கள், இது போன்ற விசேஷமான நேரங்கள்ல நம்மளை விட பெரியவர்களிடம் சென்று அவருடைய வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதுதான் அந்த நல்ல பழக்கம். நம்மளை ஆசீர்வதிக்கும் பெரியவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை மனதார ஆசீர்வதித்து, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூடி வாழணும், நீங்க செய்யறதெல்லாம் நல்லா வரணும் என்று நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி பிறரை வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் மிகவும் மேலானதும் மகத்துவமான செயலுமாகும். காரணம், இப்படி ஒருவர் மற்றவரை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்டவரும் ஆசீர்வாதமா இருப்பாரு, ஆசீர்வதித்தவரும் ஆசீர்வதிக்கப்படுவார். நம்மள பல பேருக்கு இந்த சீக்கிரம் தெரியாமலேயே நம்ம யாவரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டுகின்றோம். ஸ்டே பிளெஸ்ட் என்று சொல்லி பிறரை ஆசீர்வதிக்கவும் செய்கின்றோம். ஏன், நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட தேங்க்யூ என்ற வார்த்தையோடு சேர்த்து மே காட் பிளஸ் யூ என்ற வார்த்தையும் சொல்ல சொல்லி பயிற்றுவிக்கின்றோம். பரிசுத்த வேதாகமும் இவ்வாறு ஒருவர் மற்றவரை ஆசீர்வதிக்கிறத பற்றி மிக அற்புதமான ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றதை நம்ம காண முடியும். அவை, எவன் ஒருவன் பிறனை ஆசீர்வதிக்கின்றானோ அவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மாறாக எவன் ஒருவன் பிறனை சபிக்கின்றானோ அவனும் சபிக்கப்பட்டு போவான். மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான். நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு, அவர் நமக்கு வைத்துள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடி எவரையும் எல்லா தருணங்களிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே. நமக்கு பிரியமானவர்களை, நம்மோடு ஒத்த கருத்துக்கள் உள்ளவரை நாம் யாவரும் மிகவும் எளிதாக வாழ்த்தி விடுவோம், ஆசீர்வதிக்கவும் செய்வோம். ஆனா நம்மளை பகைக்கிறவர்களையோ நமக்கு துன்பத்தை தருகிறவர்களையோ ஒருவேளை நம்ம ஆசீர்வதிக்க முயன்றாலும் நம்ம மனசு அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அவர்களை ஆசீர்வதிக்க முடியாம நம்ம தோற்று போகின்றோம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகின்றது. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்பதே. ஆகவே ஆசீர்வாதம் என்கிற விதையை விதைக்கிறவன் பலவிதமான ஆசீர்வாதங்கள் என்ற கனிகளை புசிப்பான். இத்தோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த வேதாகமும் பிறரை நாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க கூடும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதாவது, தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லி பிறரை நாம் ஆசீர்வதிக்கலாம். தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று சொல்லி பிறரை நாம் ஆசீர்வதிக்கலாம். தேவன் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கலாம். பிறரின் தேவைகளுக்காக தேவனிடத்தில் மனபாரத்தோடு ஜெபம் செய்வதன் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்கலாம். பிறர் தங்களின் அறியாமையினால் செய்த குற்றங்களுக்காக தேவனிடத்தில் அவர்கள் சார்பில் நாம் மன்னிப்பு கோரி அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வதன் மூலம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம். பிறர் நமக்கு விரோதமாக செய்த குற்றங்களை நாம் அவர்களுக்கு மன்னிப்பதன் மூலமாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கலாம். பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதன் மூலம் அவர்களை நாம் ஆசீர்வதிக்க கூடும். இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூற முடியும். இங்கு யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சுயநீதியின்படி வாழ்ந்தவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அவனுக்கு திரளான ஆடுகளும் ஒட்டகங்களும் ஏர் மாடுகளும் மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் அந்த தேசத்துல மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் யோபு தனக்கு உண்டாயிருந்த அத்தனை மிருக ஜீவன்களையும் தன்னுடைய ஏராளமான வேலைக்காரர்களையும் அவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் யாவரையும் ஒரே சமயத்துல இழந்து போகின்றான். மேலும் அவனுடைய சரீரத்துல மிகவும் கொடூரமான பருக்கள் உண்டாகி அது நிமித்தம் மிக அதிகமான வேதனையை அவன் அனுபவிக்கின்றான். யோபுவின் இந்த துன்பமான சமயத்துல அவனுக்கு ஆறுதல் கூறும்படியாக வந்த அவனுடைய 3 நண்பர்கள் யோபுவுக்கு விரோதமாக நிதானமின்றி பேசின வார்த்தைகள் தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது. தேவன் யோபுவின் அந்த 3 நண்பர்கள் மேல் மிகுந்த கோபம் கொள்கின்றார். தேவன் தன்னுடைய இந்த கோபம் தணிய வேண்டுமானால் அவர்கள் யோபுவிடம் சென்று அவர்களுக்காக யோபுவை என்னிடம் வேண்டுதல் செய்ய சொல்லும்படி சொல்லுங்கள் என்று தேவன் அவர்களை எச்சரிக்கின்றார். அதன்படி யோபுவின் நண்பர்கள் யோபுவிடம் சென்று தங்களுக்காக பரிசுத்த தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கின்றார்கள். இது நிமித்தம் யோபு தேவனிடத்தில் தன்னுடைய 3 நண்பர்களுக்காக பின்வருமாறு வேண்டுதல் செய்கின்றான். தேவனே, என்னுடைய நண்பர்கள் தெரியாமல்
நிதானம் தவறி எனக்கு விரோதமாய் பேசிவிட்டார்கள். நீங்கள் தயவு கூர்ந்து அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை மன்னித்து அவர்கள் மேல் கொண்ட கோபத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று. இப்படி யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கோரி விண்ணப்பம் செய்ததின் மூலம் தன் நண்பர்களை அவன் ஆசீர்வதிக்கின்றான். இப்படியாக யோபு தன்னுடைய நண்பர்களை ஆசீர்வதித்ததின் நிமித்தம் தேவன் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திரும்ப தந்து யோபுவை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நமக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை பகைப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாவரையும் அவர்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் அவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது பரிசுத்த தேவனும் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்பொழுதும் எவரையும் எல்லா தருணங்களிலும் நலமுடனும் எல்லா வளமுடனும் வாழ்க என்று மனதார வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நாமும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.